அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெய்லரிங் டிப்ஸ்ல லைனிங் ப்ளவுஸ்க்கு டபுள் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. அதை எப்படி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம டபுள் பைப்பிங் ஸ்டிச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. நம்ம டபுள் பைப்பிங் குடுக்கறக்கு ப்ளவுஸோட சேம் கலரும், அதுக்கு கான்ட்ராஸ்ட்டா பிங்க் கலரும் நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கங்க. நம்ம கழுத்துக்கு கிராஸ் மெட்டீரியல் தான் நம்ம கட் பண்ணணும். அதுக்காக கிராஸா வந்து இந்த மாரி லைன் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் மெஷர்மென்ட் டேப் வச்சு 3/4 இன்ச்சுக்கு மெஷர்மென்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. நம்ம கழுத்துக்கு எவ்வளோ துணி தேவையோ, அந்த அளவுக்கு கிராஸ் மெட்டீரியல் வந்து நீங்க கட் பண்ணிக்கங்க. ஸோ, அப்பதான் அந்த கழுத்துக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ, மார்க் பண்ணிட்டு, லைன் போட்ட இடத்துல இந்த மாரி கட் பண்ணிக்கங்க. கிராஸ் மெட்டீரியல் தான் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அதனால தான் நம்ம கிராஸா வந்து நம்ம கட் பண்றோம். கழுத்துக்கு போர்ஷனுக்கு நம்ம கிராஸ் மெட்டீரியல் தான் நம்ம குடுக்கணும். பாருங்க நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பீஸ இந்த மாரி கிராஸா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கங்க. இந்த மாரி நீங்க கிராஸா தான் 2 பீஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நீங்க ஸ்ட்ரெய்ட்டா வச்சு தைக்கும்போது அது கிராஸா போயிடும். ஸோ, நெறைய வீடியோல இத சொல்லியிருக்கேன். நம்ம இன்னைக்கு பைப்பிங் ஸ்டிச் பண்றதுக்கு த்ரெட் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ, இந்த மாரி த்ரெட் எடுத்துக்கங்க. த்ரெட்ட நம்ம கட் பண்ண பீஸ் மேல வச்சு ஃபோல்டு பண்ணி தையல் போடுங்க. அதே மாதிரி இந்த பிங்க் கலருக்கும் இந்த மாரி த்ரெட்ட ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கங்க. ஸோ, நம்ம 2 கலருக்குமே நம்ம த்ரெட் குடுத்து இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நம்ம ரெடி பண்ண 2 கலரையுமே ஒண்ணா சேர்த்து நம்ம தையல் வந்து போடணும். பாருங்க நம்ம 2 கலரையுமே சேர்த்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண மெட்டீரியல ப்ளவுஸ்ல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்க நம்ம 2 கலருக்குமே த்ரெட் குடுத்து பைப்பிங் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பிசுறு தெரியாம இருக்கறக்காக நம்ம கிராஸ் துணி குடுத்து அடிச்சு திருப்பணும். இந்த மாதிரி ப்ளவுஸ் மேல வச்சு அதுல தையல் போட்டுருங்க. இந்த வளைவு வர இடத்துல இந்த மாரி கட் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணிட்டு இத அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி தையல் போடுங்க. அப்பதான் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிய கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னர்லாம் நல்லா மடிச்சு நம்ம மேல் பக்கமா தையல் போட்டுக்கலாம். ஸோ, இப்படி போடும்போது நமக்கு அந்த பைப்பிங் தெளிவா தெரியும். ஃபினிஷிங்கும் நமக்கு அழகா வரும். இந்த மாரி கார்னர ஃபோல்டு பண்ணி கடைசியா டானிங் வந்து பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டபுள் பைப்பிங் ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்க நமக்கு ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.